காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படி ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர்கள் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வருது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி தலைமையில் இணைஞ்சிருக்கேன். இவங்க யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பசங்க டிவிகே அக்கான்னு இவங்களுக்கு வந்துட்டு அன்போட பேர் வச்சு அவங்கள அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் டிவிகேக்கு ஒரு யங்ஸ்டராக ஒரு பொண்ணாக வந்து இவங்க வந்துட்டு யங்ஸ்டர்ஸையும் அந்த கட்சியில் சேர்க்கறதுக்காக பண்ண விஷயங்கள், இவங்க பேசின பேச்சு, இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்க சில பேர் சில்லறையெல்லாம் செதற விட்டானுங்க. ஆனால் இப்போ இவங்க எந்த கட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசினாங்களோ அதே கட்சியில் போய் இவங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க? நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதெல்லாம் பாலிடிக்ஸில் சகஜம்தான். ஆனால் நீங்கள் எந்த கட்சியை கழிவு ஊற்றுனீங்களோ அதே கட்சியில் போயில சேர்ந்துருக்கீங்க. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எப்படா ஒரு கட்சியை கழிவு ஊற்றிட்டு அதே கட்சியில் இவங்க சேர்த்துக்கிறாங்க? அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் வேறு சேர்ந்துருக்கீங்க. அவங்க எதிர்காலத்தையும் சேர்த்து அழிக்கிறதுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக இருந்துகிட்டே அந்த கட்சியிலே போய் சேர்ந்துருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமா? பிகே இப்போ தான் அரசியல் பயணத்தை ஆரம்பித்து கடந்த ஒரு வருஷமாக பயணிச்சுட்டு வருது. அந்த ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு நீங்கள் பார்த்ததெல்லாம் வச்சு பிஜேபியோட மறு உருவம் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. என்னங்க மேடம் இதெல்லாம்? எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அரசியல். அரசியல்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களை எப்படி வளர்த்துக்கிறது, நீங்கள் எப்படி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, பொலிட்டிக்கலாக எப்படி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். தென் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள சோஷியல் மீடியாவில் ஆபாசமான வார்த்தைகள் வச்சும் அசிங்கமாக கமெண்ட் அடிக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான். போகிறாங்களா விட்டுருங்க.